வெல்கம் பேக் டு ராமஸ் அரசுவை கிச்சன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே குவிக்காக செய்யக்கூடிய முருங்கைக்கீரை சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பார் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் வந்து ஒரு கடாயில் ஊற்றிக்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா வெந்தயம் சேர்த்தா அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் பொரிஞ்ச பிறகு ஒரு 3 போல் பூண்டை வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. நீங்கள் தோலோடையே சேர்த்துக்கலாம், நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 போல் வரமிளகாவை நல்லா கிள்ளி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாருக்கு. இதுக்கெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதக்கி விட்டப்புறம் நம்ம 2 தக்காளியை நறுக்கி சேர்த்துருக்கேன். உங்கள் புளிப்பு எவ்வளவோ அந்த அளவுக்கு அந்த தக்காளியை 2 இல்லைன்னா 3 சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். நான் பருப்பை வேக வைக்கும் போதே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன். அதனால் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கின பிறகு நான் ஏற்கனவே முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா அலசிட்டு அந்த முருங்கைக்கீரையை இந்த மசாலாவில் சேர்த்துடலாம். ரொம்பவே குயிக்காக இந்த சாம்பார் செஞ்சிடலாம். முருங்கைக்கீரை வேகிறதுக்கும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு 5 நிமிஷத்துலேயே கீரை வந்து நல்லா வெந்துடும். அதே போல் நம்ம பருப்பும் ஏற்கனவே வேக வச்சுருந்தோன்னா ரொம்பவே குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் இந்த சாம்பாரை ரெடி பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நான் கீரையை நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதில் நான் ஏற்கனவே வேக வச்ச துவரம் பருப்பு, கொஞ்சோண்டு உப்பும் மஞ்சத்தூள் சேர்த்து நான் வேக வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசை, சாப்பாடுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக குவிக்காக செஞ்சிடலாம் இந்த சாம்பார். இந்த சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் புளி தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம தக்காளி மட்டுமே போதும். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக புளிப்பு சுவை வேணும்னா நீங்கள் தக்காளியை வந்து அதிகப்படுத்திக்கலாம். ரொம்பவே டேஸ்டான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய அதே சமயம் ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சாம்பார். நம்ம சேனலில் நிறைய குழம்பு ரெசிபீஸ்லாம் இருக்குது. அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.